உள்ளுணர்வு இல்லாட்டி தன்னை நோக்கி பயணம் என்பது எந்த சித்தாந்தத்தையும், எந்த மதத்தையும், எந்த நாட்டையும், எந்த மொழியும் சேர்ந்தது அல்ல. இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த மொழி வைத்தாலும், மொழி என்பது ஒரு மிகப்பெரிய அகங்காரம். முக்காவாசி மொழிகள், 99% மொழிகள் ஆண் வர்க்கத்தினுடைய சிந்தனை ஓட்டத்தை தான் வைத்திருக்கிறது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மொழியினுடைய ஆளுமைகள்லாம் பாத்தீங்களா, ஆளுமைனா ஒரு பெயரே வச்சிருந்தா இறைவனே, இறைவன், கடவுள், காட், இது எல்லாமே ஆண் சார்ந்த ஒரு வார்த்தைகளாக தான் இருக்குதே ஒழிய ஒரு நியூட்ரலான ஒரு விஷயமா நிறைய இல்லை. அப்ப மொழி என்பது அகங்காரத்தை அதிகப்படுத்துது. அந்த மொழியை வைத்துக் கொண்டுதான் அந்த உலகத்தை நிறைய பேர் பிரித்து ஆள்கிறார். அந்த மொழியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நூல்கள், புனித நூல்கள் சொல்லக்கூடியது இன்னும் வெகுவா மக்களை பிரிக்கிறது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மலர்களை யாருமே இது என்னுடைய மதம், என்னுடைய மொழி, இது என்னுடைய ஜாதி, இது என்னுடைய ஊர் இது அப்படின்னு சொல்ல முடியாது.